அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமி பற்றி தெரிந்து கொள்வோம். சூரிய பகவான் மேச ராசியில் பிரவேசம் செய்வதையே நாம் சித்திரை மாதமாக கொண்டாடி வருகிறோம். சித்திரை மாதம் நாம் தமிழ் புத்தாண்டாகவும் கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த சித்திரை மாதத்தில் பல சிறப்புகள் உள்ளது, தெரிந்து கொள்வோம். தமிழ் புத்தாண்டு வளர்பிறை திருதிய திதியே அச்சய திருதியாக நாம் கொண்டாடி வருகிறோம். சித்ரா பௌர்ணமி பொதுவாக சித்திரை மாதத்தில் எல்லா கோவில்களிலும் சித்திரை திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அன்று மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது உலக அளவில் சிறப்பான திருவிழா ஆகும். லட்சக்கணக்கான மக்கள் கண்டு கழிக்கின்றனர். அன்று அம்பாள் வழிபாடு மற்றும் சித்திரகுப்தனை வணங்கி வழிபட்டால் சகலவிதமான பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். எனவே நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு பலவிதமான அன்னங்கள், குறிப்பாக லெமன் சாதம், தேங்காய் சாதம், சாம்பார் சாதம், மாங்காய் சாதம், தயிர் சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை வைத்து பூஜை செய்து அம்பாளின் அருளை பெற்று வாழ்வோம் வளமாக. சித்திரகுப்தனை வழிபாடு செய்வதால் நம்முடைய சங்கடங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷம் பெருகும் என்பது நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.